கற்காலத்துல இருந்தே இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாங்க. தமிழர்களுக்கு ஒரு காலத்துல விவசாயம் மட்டுமே வாழ்க்கையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நவீன உலகத்துல இயற்கையை அழிச்சு பெரிய பெரிய கட்டிடங்களும் தொழிற்சாலைகளும் கட்டினாங்க. இதனால நீர் வளங்களும் அழிக்கப்பட்டது. அதன் விளைவா இங்கு மழை இல்லாமலும் வறட்சியும் இருக்கும் இந்த காலத்திலையும் அந்த இயற்கையும் விவசாயத்தையும் இன்னும் கைவிடாமல் இருக்கும் அந்த மனிதர்களையும் அவர்கள் இயற்கையோட கொண்ட வாழ்வியலையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பச்சை பசுமையுடனும் புத்துணர்ச்சியுடனும் காடு மலை மற்றும் கழனிகளில் பயணப்படுவதை இந்த லேண்ட் ஆஃப் ஜாய் நிகழ்ச்சி. நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு லேண்ட் ஆஃப் ஜாய் செக்மெண்ட்டுக்காக திருவண்ணாமலை பக்கத்துல இயற்கை சூழல்ல இருக்க குக்கு காட்டுப்பள்ளிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய உணவுக்கு தேவையான காய்கறிகளை அவங்களே விளைவிக்கிறாங்க, அவங்களுடைய உணவை அவங்களே சமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் தேவை அப்படிங்கறத முடிவு பண்ணி அவங்களே அதை கட்டிட்டும் இருக்காங்க. அங்கதான் வந்திருக்கும். நிறைய வேலைகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. சரி, வாங்க போய் பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சியில லேண்ட் ஆஃப் ஜாய் செக்மெண்ட்டுக்காக நம்ம குக்கு காட்டுப்பள்ளிக்கு வந்திருக்கோம். ஸோ இங்க இருக்கிற ஒருத்தர் தான் மீட் பண்ண போறோம். நீங்க பேர் வந்து நந்தா. வணக்கம் நந்தா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அண்ட் குக்கு காட்டுப்பள்ளி பத்தி சொல்லுங்களேன் நீங்க. இந்த குக்கு காட்டுப்பள்ளி ஒரு இயற்கையான சூழல் அமைஞ்சிருக்கு. பக்கத்துல ஜவ்வாது மலை, அருகாமையில் ஒரு காடு, ஒரு சிற்றோடை, இந்த மாதிரியான ஒரு சூழல் இங்க இருக்கு. நம்ம நினைக்கலாம், ஏன் இந்த மாதிரியான ஒரு இயற்கை சார்ந்த சூழல்ல இருந்து தான் குழந்தைகள் கத்துக்கணுமா அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது இன்னைக்கு சூழல் சார்ந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு முயற்சி இந்த குக்கு காட்டுப்பள்ளியில் நடக்குது. இது 2 பேருக்குமே போய் சேர வேண்டியிருக்கு. குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் சமூகத்துக்கும் இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல், இயற்கை சார்ந்த கல்வி, இந்த அன்பு, சமுதாயத்தோட இணைந்து வாழ்தல், பகிர்ந்து கொண்டு வாழ்தல், இந்த மாதிரியான ரொம்ப மென்மையான வாழ்க்கை சம்பந்தமான புரிதல் பெரியவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகள் எல்லாருக்குமான கொண்டு சேர்க்கிற முயற்சி குக்கு காட்டுப்பள்ளி. குழந்தைகளுக்கு வந்து நம்ம எல்லாமே திணிச்சாதான் அவங்க கற்றுக்குவாங்கன்ற ஒரு தவறான மனப்பான்மை நம்மக்கிட்ட இருக்கும். குறிப்பாக பெற்றோர்கள்கிட்ட நம்ம அவங்களுக்கு கணிதமோ அறிவியலோ அவங்க எந்த மாதிரியான உடை அணிஞ்சிக்கணும், எப்படி அவங்க மற்றவங்களோட பழகிக்கொள்ளணும், இந்த சமுதாயத்தோட எப்படி பழகிக்கொள்ளணும், இந்த ஒவ்வொரு விஷயமும் அவங்க சமுதாயத்திலேருந்து கற்றுக்கும் போது தொடர்ந்து பெற்றோர்களும் அது ஒவ்வொரு விஷயம் திணிக்கிற நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே என்ன முயற்சி எடுக்கிறோம் குக்கு காட்டுப்பள்ளியில் அப்படின்னா, அவங்க அந்த சூழலை உருவாக்கி கொடுப்பது. குழந்தைகள் வந்து தாங்களாகவே சரியான சமூக பார்வைக்கும் இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மைக்கு குழந்தைகளை இட்டு செல்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இங்கே முக்கியமாக குக்கு காட்டுப்பள்ளியோட பணியாக இருக்குது. அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு இடங்கள்ல இந்த பள்ளிக்கூடத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு வீட்டில் அந்த பாட்டி மட்டும் வீட்டில் இருக்காங்க. பேர குழந்தைகள் மகள்கள்லாம் சென்னையில் வசிக்கிறாங்க. அந்த பாட்டி வீட்டுக்கு கோடை விடுமுறையில் இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கோடை விடுமுறையில் நடுவில் ஒரு விடுமுறையில் பிள்ளைங்கள்லாம் வந்த கால் பயிற்சி விடுமுறையில் வந்திருக்காங்க. வந்திருக்க போகும்போது அந்த பாட்டி வந்து வீட்டில் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணணுன்ட்டு கொல்லையில் நிறைய பூச்செடி இருக்குது, போய் கொஞ்சம் பூஜைக்கு பூ பறிச்சிட்டு வான்னு சொன்னாங்க. சரின்னு அந்த பூ கொடலையை கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த புள்ள என்ன பண்ணுதுங்க, வெளியில் போயிட்டு தோட்டத்தில் போய் நிறைய பூவை பறிச்சுட்டு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து பாட்டி கையில் கொடுத்தோன்னா பூஜை மேலே அந்த பாட்டி அப்படியே துடிச்சு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க பறிச்சுட்டு வந்த பூ என்னன்னு கேட்டால் கத்திரிக்காய் பூ, வெண்டைப்பூ, புடலைப்பூ, சுண்டைப்பூ, என்னென்ன காய்கறி பூ இருந்துச்சோ எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக காலி பண்ணி வந்துட்டேன். இந்த பாட்டி துடிச்சு போய், ஏன்டா இதெல்லாம் பறிச்சிங்க அப்படின்னு கேட்டேனே. அந்த பிள்ளைங்க சொன்னிச்சு, நாங்கள் மெட்ராஸில் எவ்வளவோ பூ பார்த்துருக்கோம் பாட்டி, இந்த பூவெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை, அதனால் நாங்கள் பறிச்சுட்டு வந்துட்டோம், புதுசாக இருக்கேன்னு பறிச்சுட்டு வந்துட்டோம்னு சொன்னேன். அந்த பாட்டி அதுக்கப்புறம் துடிச்சு போய், இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டிங்களா, நாளைக்கு காயே காய்க்காதா அப்படின்னு கேட்கப்போ அந்த பாட்டி பிள்ளைங்க சொன்னிச்சான், பூவுலேருந்தா காய் காய்க்கும், பூவுலேருந்தா கத்திரிக்காவும், இந்த சின்ன பூவுலேருந்து எப்படி கத்திரிக்காவும் அப்படின்னு.
இது என்னன்னு கேட்டால் அது அங்கே உள்ள நிலைமை மட்டும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி ஒரு சாலையில் நடந்து போனால் ஒரு 10 மதத்தோட பேர் சொல்ல தெரியாதவங்கள் தான் நம்மள்ட்ட அதிகம். 10 பறவைகளோட பேர் தெரியாத ஆட்கள் தான் அதிகம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கும் அந்த இயற்கைக்கும் உள்ள அந்த விலகல் இது நடந்துக்கிட்டு. அது இல்லாமல் இல்லை, இதை சுற்றி நம்மள்ட்ட எல்லாம் இருக்குது. நீங்கள் காலில் போகும்போது சின்ன சின்ன செடிகள் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான் நம்ம வச்சுருப்போம், காட்டுச்செடி. பேர் தொழிலினா அதுக்கு பேர் காட்டுச்செடி. ஒரு குழந்தை இங்கே உள்ள வரும்போது அவங்க படிப்படியாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது யாரும் பெருசாக அவங்கக்கிட்ட சொல்லி கொடுத்தோ பாடங்கள் மூலியமாவோ அது சொல்லிக் கொடுக்கறதுக்கான சூழல் இங்கே நிச்சயமாக உருவாக்கப்படலை. இந்த சூழலே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு ஆசிரியனாக தான் நம்ம இதை பார்க்குறோம். மேலும் அவங்களுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய கல்வி, சில கிராஃப்ட் போன்ற விஷயங்கள், அடிப்படை கணிதம், அவங்க மற்ற இங்கே இருக்கிற குழந்தைகளோட, இங்கே இருக்கிற கிராம குழந்தைங்களோட பழகிறதுக்கான ஒரு சூழல் இங்கே இருக்குது. அதே மாதிரி இயற்கை வழி வேளாண்மை, மண்ணை மதிக்கக்கூடிய ஒரு சூழல், இயற்கை மதிக்கக்கூடிய ஒரு சூழல், நீர்நிலைகளை மதிக்கக்கூடிய சூழல், விலங்கினங்களை மதிக்கக்கூடிய சூழல் எல்லாமே நிச்சயமாக இங்கே இயற்கை அமைஞ்சிருக்கு. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். நன்றி.